friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க பேஜ் லேஅவுட் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ friends வீடியோக்குள்ள போகலாம். சோ பேஜ் லேஅவுட்ல இருக்க குரூப்பான themes அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த themeஸ்ல பார்த்தோம் அப்படினா என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா சோ themes அப்படினே ஒன்னு இருக்கு. Then colors, fonts, effects அப்படினு இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் எங்க பார்த்தோம் அப்படினா சோ ஹோம் tabல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படினு பாப்போம். சோ இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கு. தென் வந்து ஒரு கலர் அப்ளை ஆயிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேபிளுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இதில் நான் ஏதாவது ஓவரால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் போய் இந்த வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு போய் ஹோம் டேப்பில் மாற்றுறதுக்கு பதிலாக ஸோ தீம்ஸ் அப்படின்ற குரூப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீம் அப்படின்ற டூலை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும், என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ண எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் போய் நம்ம மாற்றாமல் ஓவராலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் இருக்குங்களா, ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து தேடி எடுத்துக்கலாம். தென் பார்த்தோம் அப்படின்னா சேவ் கரண்ட் தீம்ஸ். ஸோ நம்மளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு தீமாவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் போயிட்டு இப்போ டீம் 1ல் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எனக்கு என்ன இருந்ததோ அது இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும் நம்ம சேவ் பண்ணது. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த கலரை இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பக்கத்தில் இருக்க கலர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கலர்ஸில் இப்போ நம்ம வந்து என்ன தீம் வேணுமோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். இதில் கலர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஓகேவா இல்லை, இந்த கலர்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் கலர்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபைஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ண எனக்கு இது வந்து மாறுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ரோ செட் ஆஃப் கலர்ஸ் எனக்கு இது ப்ரொவைட் ஆகுது. தென் இங்கே இருக்க கலர்ஸுமே எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் லாஸ்ட் டூலான கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம கலர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மொத்தம் 13 கலர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் சேவும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து லதா அப்படின்ற ஒரு நேமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு கலர்ஸ்க்கு வந்து சிலதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எல்லோ. ஸோ தென் வந்து இதுக்கு வேறு ஒரு கலர் கொடுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக என்ன கலர்ஸ் பிடிக்கலையோ பர்டிகுலராக அதை மட்டும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிற பேட்டர்னில் வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் சேவ்னு கொடுக்குறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் இங்கே பாருங்கள் கலர்ஸில் எனக்கு இந்த இடத்துல மாறி இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஃபாண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்டைல்ஸும் ஓகே கலர்ஸும் ஓகே, ஆனால் உள்ளே இருக்க ஃபாண்ட் எனக்கு வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வியூ ஆகும். எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸை இங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் நியூ தீம்ஸ் அப்படின்னு இருக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த இதுக்கு உங்களுக்கு வேணும் ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ்டல் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு சாம்பிள் காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஹெட்டிங்க்கு வேணுமா இல்லை பார்த்தோம் அப்படின்னா பாடி செக்ஷனுக்கு ஏதாவது ஃபாண்ட் வேணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாடி செக்ஷனுக்கு வேறு ஒன்று சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபாண்ட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸில் ஸோ இப்போ போய் ஃபாண்ட்ஸில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் சூஸ் பண்ணது ஹெடர் செக்ஷனுக்கும் பாடி செக்ஷனுக்கும் நான் சூஸ் பண்ண ஃபாண்ட் வச்சு எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஷேப்ஸ் நம்ம ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் கொஞ்சம் மைனூட்டாக தான் தெரியும். ஸோ ஒத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் ஷேப்போட எஃபெக்ட்ஸ் நமக்கு எப்படி வரும். ஸோ இப்போ அந்த பாக்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா பிவல் இல்லை க்ளோவா 3D எஃபெக்ட்ஸா இல்லை இன்னர் ஷேடோவா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தீம்ஸ் குரூப்பில் இருக்கிறது. காமனாக செய்கிற வேலையை பார்த்தோம் அப்படின்னா தீம்ஸ் அப்படியே செட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம், தென் ஃபாண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தீம்ஸ் குரூப்பில் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.